ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜிப்சி பிரதீப் பிளாக்ஸ். நான் உங்கள் பிரதீப். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் 2 படத்தை பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்தியன் 2 அப்படின்றதே ஒரு சாபமான ஒரு படம்னு ஒரு பேரை வாங்கிடுச்சு. இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க. செட் ஆக்சிடென்ட்னாலையும் சில நேச்சுரல் டெத்தும், விவேக் சார்லேருந்து மனோபாலா சார் ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க. ஸோ அதனாலே இது வந்து ஒரு சாபமான ஒரு படம் அப்படின்னு பேர் வாங்கிடுச்சு. ஸோ 4 வருஷம் கழிச்சு இந்த படம் வருது. பல போராட்டத்துக்கு, கோர்ட்டு கேஸ் எல்லாத்தையும் தாண்டி. ஸோ இந்த படம் அவுட்புட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து நான் ஸ்பாய்லரே இல்லாமல் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் படம் பார்க்கலாம் கூட இந்த வீடியோ பார்க்கலாம். இல்லை இதில் சொல்கிற கொஞ்சம் பாயிண்ட் கூட நான் படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்தியன் 1 வந்து ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு லஞ்சம்ன்ற கான்செப்ட் எடுத்து, அப்புறம் அது வந்து சேனாதிபதின்ற ஒரு கேரக்டர் அவரோட இண்டிபெண்டன்ஸ் டைம்ல இந்தியாவுக்காக எப்படி போராடினாரு அப்படிதான் இருந்துச்சு இந்தியன் படத்தோட கான்செப்ட். ஸோ இந்தியன் 2 பார்த்தீங்கன்னா வேற ஸ்டேட்ல வேற இடத்துல, குறிப்பா சொல்லலாம் குஜராத், கான்பூர், அப்புறம் இன்னொரு ஒரு பஞ்சாப். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான நார்த் சைடு, தமிழ்நாடு சைடு எல்லா இடத்துலையும் லஞ்சம் நடக்குது. ஸோ அங்கெல்லாம் சேனாதிபதி தாத்தா மறுபடியும் வந்து அவங்களை கண்டுபிடிச்சி கொலை பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்குது. இது மாதிரி தான் ஒரு இந்தியாவுக்குள்ள லஞ்சம் எப்படி பரவி கிடக்கு. ஸோ இந்த டைமில் எப்படி ரிலேட்டபிளாக இருக்குது. இந்த டைமில் இந்தியன் தாத்தா வந்து அவர் என்னென்னலாம் பண்ணுவார், லஞ்சத்தை தடுக்கிற ப்ரிகாஷன் மெத்தடு என்னென்னலாம் எடுப்பாருன்றது தான் படமே. சில படத்தில் கமல்ஹாசன் சார் ஹீரோவா இல்லை சித்தார்த் ஹீரோவான்னு தெரில. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து சித்தார்த் தான் வராரு. ஆக்சுவலாக ஏதோ சித்தார்த் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ மாதிரி, கமல்ஹாசன் செகண்ட் ஹீரோ மாதிரி எனக்கு பட்டுச்சு. படம் பார்க்குற உங்களுக்கு எப்படின்னு தெரில. உங்களுக்கு அது கனெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் படம் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ எனக்கு மட்டும்தான் இப்படி ஃபீல் ஆகுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுதான்னு நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ சித்தார்த் ஒரு க்ரூவாக இருக்காரு. அந்த ஒரு க்ரூ வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க க்ரூவில் பிரியா பவானி சங்கரும் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து லஞ்சம் வாங்குறவங்கள எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, அதனால அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல இருந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது. ஸோ இதுதான் அவங்க ஒரு வேலையாக பண்ணிட்டு இருக்காங்க. தாத்தா திரும்ப வராரு ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம், கொஞ்சம் இதுக்கு அப்புறம் அந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. சங்கர் படம்னாலே ஒரு பிரம்மாண்டம் சொல்லுவோம்ல, அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம அந்த பாட்டில் வந்து பார்க்கலாம். படத்தில் வந்து பெருசாக எனக்கு தெரிஞ்சு ஜவ்வாக எடுத்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு சீனுமே ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்குது. ஒரு சீன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இருக்கும். படம் அப்போ தான் டக்குன்னு நவரும். ஆனால் இங்கே வந்து 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஒரு ஜவ்வாக எடுத்திருக்காங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு சேசிங் சீன் இருக்குது. அது டக்குன்னு முடிச்சிருக்கலாம். அது எதுவும் இழுக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ இழுத்து வச்சிருக்க மாதிரி பட்டது. ஸோ எமோஷ்னலாக வந்து படத்தில் கனெக்டே ஆக முடியல. ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் படத்துக்கு. ஸோ படத்தில் இன்னும் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இருக்குங்க, அது மியூசிக். ஸோ இந்தியன் படத்துக்கு ஏஆர் ரகுமானோட மியூசிக்கே ஒரு சோல்ஃபுல்லாக இருக்கும். லைக் கப்பலேறி போயாச்சு, அந்த அந்த பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்கும். அது ஆக்சுவலாக கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம எமோஷ்னலாகவே. ஆனால் பட் நம்ம இந்தியன் 2ல் பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் ட்ரம் பீட்டு, ஒரு ஈவன் ஏஆர் ரகுமான் மியூசிக்கே எடுத்து இவங்க போட்டிருக்காங்க. ஒரு 3 இடத்துல எனக்கு தெரிஞ்சு 3 4 தெரில, ஒரு 3 இடத்துல படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஏஆர் ரகுமானோட அந்த ஷேட் வெர்ஷன், அந்த கப்பல் ஏறி போயாச்சுன்றத போட்டிருக்காங்க பிஜிஎம்மை. ஸோ அது ஏதோ இருக்குடா, ஒரு கனெக்ட் இருக்குடா மியூசிக் வைஸா. ஏஆர் ரகுமானோட சாங்கு கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. பட் அனிருத்தோட அந்த ஒரு ராக் ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் தெரியுது தவிர சோல்ஃபுல்லாக படத்து கூட இந்தியனில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி 2ல் கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஏதோ பாட்டெல்லாம் வைக்கணும்னு வச்ச மாதிரியே இருக்குங்க. ஆக்சுவலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்குள்ளே இந்தியன் 2க்கு அனிருத் மியூசிக் அப்படின்னு நம்ம கேட்கக்குள்ளேயே என்னடா இந்தியன் 2க்கு அனிருத் மியூசிக்கா அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு இல்லைங்க. அதே தாங்க இப்பயும் இருக்கு. ஏஆர் ரகுமான் தானுங்க. அந்த ஒரு சோல்ஃபுல்லான ஒரு கனெக்டே இல்லைங்க. தாத்தா வராரு, கதிரவோட போறாரு அப்படின்ற சாங்க்கான ஒரு பிரம்மாண்ட தன்மை, அது மேக்கிங் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு சாங்காக பார்த்தா நல்லா இருந்துச்சு. அந்த படத்தில் வந்து இந்த அளவுக்கு தேவையா, இல்லை பிரம்மாண்டன்ற பேரில் வந்து இவங்க பிரம்மாண்டத்தை திணிக்கிறாங்கன்னு தெரிலங்க எனக்கு. அந்த சாங்கை கோரியா பண்ண பாபா சங்கரும் ஒரு பெரிய எஃபெக்டை போட்டிருக்காருன்னு நான் சொல்லுவேன். அவருக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இந்தியன் 2ல் வந்து ஒரு டேக்லைன் ஒன்று இருக்கும்,
ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்னு. ஒரு கட்டத்தில் வரைக்கும் மக்களால் லஞ்சத்தை இது எதுவுமே பொறுத்துக்க முடியாமல் லைக் எப்படி வந்து திரும்ப தாத்தா வந்து அதெல்லாம் லைக் இந்தியன் தாத்தா வந்து அந்த இந்தியாவை வந்து சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த களப்படுகிறது சொல்லுவாங்கள்ல இந்தியன் படத்தில். ஸோ அந்த வேலையை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்றது தாங்க கோர் கான்செப்டே. ஆனால் இந்தியா ஃபுல்லாக இது நடக்குது. ஏகப்பட்ட ஒரு பெரிய பணக்காரராக இருப்பாருங்க, ஒரு கான்பூர் குஜராத் ஏதோ ஒரு இடத்துல. ஸோ அவர் ஒரு லஞ்சம் வாங்கி ஏதோ ஒரு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அது ஈஸியாக நுழையவே முடியாது அவங்க வீட்டில். ஆனால் இந்தியன் தாத்தா போயிட்டு ஈஸியாக வந்து அவர் கொண்டுட்டு வந்துடுவாருங்க. அதே மாதிரி தான் நடக்குது குஜராத்தில், கான்பூரில், பஞ்சாபில், இது மாதிரி ஏகப்பட்ட இடத்துல. இந்தியா ஃபுல்லாகவே வந்து ஒரு கொலையை லைக் யாரெல்லாம் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள வந்து கொலை பண்ணிட்டா போயிட்டே இருப்பார். பட் இது வந்து ஒரு நம்பகத்தன்மையாகவே இல்லை. அவருக்கு ஒரு 118 வயசு ஆகுதுன்னு வைங்களேன், ஓரளவுக்கு ஓகே நம்ம சொல்லலாம். லைக் ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணால் இந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு வந்து ரியாலிட்டியில் நடக்குமான்றதே ஒரு இதுதான், கனெக்டே பண்ணிக்க முடியலங்க. ஒரு படத்தில் ஒரு கிளாமர் பாட்டம் வரும், ஒரு ஐட்டம் சாங் வச்சுருப்பாங்க. எதுக்கு வைக்கிறாங்க? ஒரே படத்தை ஃபுட்டேஜ் வந்து ஒரு 6 hour வந்துச்சுன்னு சொல்லிட்டு பாதியாக பிரிச்சிட்டாங்க. ஸோ அவங்க இவங்க நினச்சிருந்தா இன்னுமே குறைச்ச ஒரே படமாக கூட இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்கலாம். ஏதோ நம்ம எடுத்துட்டோம் வேஸ்ட் ஆக்க வேணான்னு சொல்லிட்டு 2ஆக பிரித்து மார்க்கெட்டிங் பண்ணி காசு சம்பாதிக்க நினச்சிட்டாங்களோ என்னமோ. ஸோ இழுத்து வச்சுருக்காங்க. அந்த சாங்லாம் தேவையே இல்லை. ஒரு ஐட்டம் சாங் ஒரு நடுவில் தேவையே இல்லைங்க. அந்த டெக்னிக்கல் பார்ட்டில் இருந்தவங்க, விஎஃப்எக்ஸ் பண்ணவங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணவங்க லைக் விவேக் சார், மனோபாலெல்லாம் இறந்துட்டாங்க. ஆக்சுவலாக ஷூட் நடக்கும்போதே சில சீன்ஸ் அவங்க ஷூட் பண்ணல, ஏஐல வச்சு அவங்க திரும்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க ஏஐ வச்சு. ஸோ அவங்களோட வாய்ஸுமே அவங்கள மாதிரியே ரீக்ரியேட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓகே, கஷ்டப்பட்டுருக்காங்க, நல்லா இருக்கு. ஆனால் ஒரு சீனும் 10-15 நிமிஷம்னா எதுவும் இழுக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டோரியை வந்து வாண்டடாக ஏதோ எமோஷனல் திணிக்கிற மாதிரியே இருக்குது. சில டைலாக்ஸும் வரும், ஒரு நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கிறது, ஒரு சோஷியல் மீடியாவில் பார்க்குற வாட்ஸ்அப் மெசேஜ், லஞ்சத்தை பற்றின. ஸோ அப்படியே டைலாக்காக எடுத்து போட்ட மாதிரி ஒரு எமோஷ்னலி கனெக்டடே இல்லைங்க. எஸ்ஜே சூர்யாவே ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் இருக்கார். பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. கதைக்கு தேவையான்ற ஒரு கேள்விக்கு வந்து ஏதோ வைக்கணும்னு வச்ச மாதிரி தாங்க இருக்கு. ஸோ ஒரு 4-5 வில்லனை வச்சு ஒரு ஹீரோவை வச்சு ஒரு பவர்ஃபுல்லாக காட்டி ஏதோ ஸ்க்ரீன் பிளேவை நகர்த்தணும், சீன்ஸை நகர்த்தணும், படத்தை இது பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஏதோ வைக்கணும்னு வச்ச மாதிரி தாங்க எனக்கு ஃபீல் ஆகுது. என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக எனக்கு ஃபீல் ஆனது தான் சொல்கிறேன். படம் பார்த்த உங்களுக்கும் ஃபீல் ஆச்சுன்னா ஆனஸ்ட்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் படம் எப்படி இருந்துச்சுங்க. ஸோ இந்தியன் 2க்கு வந்து 0 டாலரன்ஸ் வச்ச மாதிரி இந்தியன் 3க்கு வந்து இன்னொரு ஒரு இது வச்சுருக்காங்க, வார் மோடு அப்படின்ட்டு. வார் மோட். ஒரு லீடு ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க படத்தோட லாஸ்ட்டில். ஸோ அது பார்க்க நல்லா இருந்துச்சு. அதில் வந்து சேனாதிபதியோட இண்டிபெண்டன்ஸில் இருந்த கதை அது வந்து ப்ரீ ஷூட் பண்ண மாதிரி. ஸோ இது இந்தியன் படத்தில் காட்டிருப்பாங்கல்ல, சேனாதிபதி வந்து இண்டிபெண்டன்ஸ் டைமில் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த வருஷனில் மறுபடியும் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் காமிச்சாங்க. அதுவும் பார்க்குற மாதிரி ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்தியன் 3 வந்தால் தான் அது எந்த அளவுக்கு கதையோட ஒத்து போகுது, கதைக்கு தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்த்து சொல்ல முடியும். இந்தியன் 3ல வந்து காஜலும் வந்து இருக்காங்க. இதில் 2ல இல்லை ஆக்சுவலாக, அவங்க 3ல வந்துருக்காங்க. அந்த இதில் காட்டுறாங்க அந்த ட்ரெய்லரில். ஸோ 2025ல் அந்த பேட்டில் மறுபடியும் வரப்போகுது அப்படின்னு போட்டிருக்காங்க, வார் பேட்டில்ட்டு. ஸோ அது வெயிட் பண்ணுவோம், அது வச்சு ஏதாவது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2, 3ன்னு பிரிக்கிறதுக்கு இந்தியன் 2ன்னு ரெண்டுத்தையும் கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேவோட கதையோட கொடுத்துருக்கலாம் படத்தை. என்னோட ஒப்பீனியன் இதுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.